பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும்போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வாணி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வாணி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர், கவிஞர் திரு சீனி ரவி பாரதி அவர்கள். ஒரு சமூக சேவகராகவும் ஒரு கவிஞராகவும் இவருடைய பணிகள் ரெண்டு களத்தில் எவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. கவிதைகள் மீது இவருக்கு இருக்கிற ஆர்வம், இந்த சமூகத்தின் மீது இவருக்கு இருக்கிற அக்கறைன்னு பல விஷயங்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கவிஞரா, இந்த சமூகத்தின் மேலே அக்கறை கொண்டவரா, நமது தமிழ் சமுதாயத்தின் மேலே அக்கறை உள்ளவரா எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். மிக்க நன்றி. கவிஞர் அப்படின்னும் போது உங்களோட கவிதை படைப்புகள், இந்த படைப்புலக பயணம் எப்படி ஆரம்பமாச்சு, இன்னைக்கு வரைக்கும் இந்த கவிதைகளுக்குன்னு உங்களுக்கான தனித்துவம் என்ன, அதை நீங்கள் கையாளுற விதம், சமூகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இப்படி பல விஷயங்களை எங்கள் நேயர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும். நிச்சயமாக. முதல்ல நீங்கள் ஒரு கவிஞராக உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். உங்களோட முதல் படைப்பு எப்படி ஆரம்பமானது? முதல்ல நான் கவிதையை எழுதுத ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஒரு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். எப்படின்னா, அந்த கல்லூரி காலத்தில் நாங்கள்லாம் ஒரு குறும்புத்தனமாக எல்லா மாணவர்களுக்கு இருந்த மாதிரி எனக்கு இருந்தது, என்னுடைய நண்பர்களுக்கு இருந்தது. எங்களுடைய தமிழ் பேராசிரியர் சிறப்பான முறையில் தமிழை எங்களுக்கு கொடுப்பார். கம்பராமாயணம் மற்றும் சங்க இலக்கியங்களை பற்றி வெகுவாக எடுத்துரைப்பார். அப்படி எடுத்துரைக்கும்போது பாரதி பாடல்கள், பாரதிதாசன் பாடல்கள், திருவள்ளுவரை பற்றி அற்புதமாக வகுப்புகளை எடுப்பார். அதே போல் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து ஒரு வாரமாக நடந்து கொண்டிருப்பார். சிலப்பதிகாரத்தை பற்றி வெகு சிறப்பாக அருமையாக எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்படி அவர் ரொம்ப முதியவர், ஒரு 60-70 வயது இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல தமிழ் அறிஞர், பழுத்த தமிழன் என்று சொல்ல வேண்டும். அவர்கிட்ட பாடம் பெற்றது, தமிழ் கற்றது மிகப்பெரிய பெருமை எங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் அறிஞர் நாங்கள் ஒரு முறை வகுப்பை விட்டு வெளியிலே வழக்கமாக நம்முடைய நண்பரோடு சேர்ந்து புகைப்பிடித்து விட்டோம். இது உண்மை நிகழ்ச்சி. புகைப்பிடித்த பின்னால் அவர் ஜன்னோரத்திலிருந்து பார்த்து மிக வருத்தத்தோடு போயிருக்கிறார். அது எங்களுக்கு தெரியாது. அந்த மாணவர்களெல்லாம் சேர்ந்து அடுத்து வகுப்பறைக்கு நாங்கள் போகிறோம். அந்த வகுப்பறையிலே போர்டிலே ஒன்று எழுதி வைத்திருக்கிறார். வகை வகையாய் சம்பாதித்த பணமெல்லாம் மக்கள் வாயில் புகை வகையாய் போகுதையா என்று எழுதி வைத்து விட்டார். எங்களுக்கு அதை பார்த்த உடனே ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இப்படி அருமையாக எழுதியிருக்கிறாரே ஒரு கவிதை வடிவில் என்று, இப்படி கண்டிப்பாகவும் எழுதியிருக்கிறார் என்று. மற்றொரு பக்கத்திலே பார்த்தால் இவருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமே என்று எங்களுக்குள்ள அப்பொழுது நான் சொன்னேன், அந்த தமிழையானுடைய பேத்திக்கு ஒரு திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணம் நடைபெறும்போது அவர்களுக்கு நகை செய்கிறார்கள். நமது கிராம பக்கத்திலே பார்த்திங்கன்னா நகை அதிகமாக போடுவார்கள், 50 பவுன் 100 பவுன் என்று போடுவார்கள். அந்த தமிழாசிரியர் பேத்திக்கும் அதிகமாக நகையை போட்டு அந்த திருமணத்துக்கெல்லாம் சென்று இருந்தோம். அது ஒரு வாரம் கழித்து அதே அந்த போர்டிலே நாங்கள் ஒன்று எழுதி போட்டோம். வகை வகையாய் சம்பாதித்த பணமெல்லாம் மக்கள் கழுத்தில் நகை நகையாய் போகுதப்பா, அப்படி என்று நாங்கள் ஒரு கவிதை எழுதி போட்டேன். அது அடுத்த நாள் அவர் எங்களுடைய தமிழாசிரியர் பார்த்துவிட்டு, இப்படி ஒரு போட்டி கவிதையா என்று கேட்டார். நாங்களும் பயந்து போயிருந்தோம், என்ன செய்வாரோ, என்ன தண்டனை கொடுப்பாரோ என்று ஒரு வருத்தத்தில் இருந்தோம், மிகுந்த ஒரு அதிர்ச்சியில் இருந்தோம். ஆனால் தமிழாசிரியர் சிறிது சிந்தித்து பார்த்துவிட்டு எங்களிடம் சொன்னார், இது யார் எழுதியது என்று கேட்டார். யாரும் எழுந்து சொல்லவில்லை. பின்பு சொல்லுங்கள், நான் தண்டனை எதுவும் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் எழுந்து சொன்னேன், நான் தான் அந்த கவிதையை எழுதினேன். பரவாயில்லையே, அற்புதமாக எழுதுகிறீர்கள், நல்ல வரிகளை போட்டு எழுதுகிறீர்களே, இவன் தொடர்ந்து எழுதுங்கள் என்று சொன்னார். உண்மையில் அது முதல் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக இருந்து எங்களுக்கு அந்த கவிதை ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. கவிதையை தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். பின் மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்த பின்னால் நிறைய கவிதை அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு நான் கவிதைகளை எழுத ஆரம்பித்தேன். குறிப்பாக எனக்கு வைரமுத்துடைய கவிதைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய தாக்கம் தான் என் கவிதைகளில் கூட உள்ளே நெருப்பு என்னுடைய கவிதையில் இருக்கும். அந்த தாக்கம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அவருடைய உள்ளே நெருப்பு என்று அவருடைய கவிதையினுடைய தலைப்பை வைத்து தான் நான் எழுதினேன். அதேபோல் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களும்
மிகச்சிறந்த கவிஞர். இன்றைக்கு எழுத்துக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசம் இல்லாத ஒரு கவிஞர் என்றால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். காலத்தால் பாராட்ட வேண்டிய, தமிழர்களால் பாராட்ட வேண்டிய ஒரு கவிஞர் என்றால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவர்கள் எழுத்து என்னை மிகவும் ஈர்த்தது. அவருடன் நேரடியாக பழகி இருக்கிறேன். அவரும் அவ்வளவு அன்பு செலுத்துவார். எல்லா கவிஞர்களையும் மேலே வருவதற்கு பாடம் போல் நடத்துவார். அவர் குடியாத்தத்திலே ஒரு பேராசிரியர் இருந்தவர். வானம்பாடியெல்லாம் பேராசிரியர் இருந்து கல்லூரியில் மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர் இருந்தவர். அவர் படைப்புகளெல்லாம் மிகச்சிறந்த படைப்புகள். அவர் சாகித்ய அகாடமி பரிசெல்லாம் பெற்று இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த கவிஞர் அவர் வழியிலே வர வேண்டும் என்று நினைத்து அவருடைய படைப்புகளெல்லாம் நேராக ஆழ்ந்து படிப்பேன். அந்த தாக்கம் என்னுடைய கவிதைகளில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறந்த கவிஞர் வழியிலே நானும் கவிதை எழுதி கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுது கவிதை எழுதினால் மட்டும் போதாது, அறிவுரைகள் சொன்னால் மட்டும் போதாது. ஆனால் மக்களுக்கு இந்த கவிதையின் மூலமாக, அறிவுரையின் மூலமாக, எழுத்தின் மூலமாக அடைய வேண்டியது அறிவுரைகள். ஆனால் இதை தாண்டி அந்த எழுத்து நிற்க வேண்டும் என்றால் நாம் தொண்டு செய்ய வேண்டும். நிச்சயமா சார். மக்களுக்கு தொண்டு பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கவிதை சார்ந்த இன்னும் விரிவாக பேச வேண்டியிருக்கு சார். பல பேருடைய அவங்களுடைய நடை இதெல்லாம் உங்களுக்கு காரணமானதற்கு ஒரு படைப்பு உருவாக்குறது. ஒவ்வொருத்தரும் எழுத ஆரம்பிச்ச நிலைக்கு அப்புறமா தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்குவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தோட தாக்கத்தில் அவங்களோட படைப்புல பிரதிபலிக்கிறத பார்க்குறோம். உங்களுடைய அடையாளங்கள்னா உங்களோட படைப்புல எப்படி? என்னுடைய அடையாளங்கள் தாக்கல் எப்பவுமே சமுதாயத்தை பற்றி தான். சமுதாய அக்கறையோடு மது குடிப்பதை பற்றி, எப்படி மக்கள் சீரழிந்து போகிறார்கள் பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறேன். அது மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனக்கு, மது அருந்தக்கூடாது என்பதற்காக. அதேபோல் இளைஞர் மத்தியிலே இப்பொழுது ஒரு நல்ல எழுச்சி, நல்ல ஒரு வளர்ச்சியை காண முடியவில்லை. காரணம், அவர்கள் ஒரு லட்சியத்தோடு இயங்கவில்லை. அந்த லட்சிய பிடிப்பு வேண்டும் என்பதற்காக என்னுடைய கவிதைகளே ஒவ்வொருவரும் ஒரு லட்சியத்தை கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல செயல், நல்ல குணம், நல்ல மனிதனை உருவாக்கும் என்று நல்ல கருத்துக்களை எல்லாம் என்னுடைய கவிதைகளை கொண்டு வந்திருக்கேன். இளைஞர் மத்தியில் ஒரு எழுச்சியை உருவாக்குவதற்காக இது போன்ற கவிதைகளை தொடர்ந்து எழுதி வந்திருக்கின்றேன். அதுதான் உள்ளே நெருப்பு என்னுடைய கவிதையில். அது நிறைய அந்த சமுதாய சீர்திருத்தங்களை காண கிடக்கிறது. அதே போல் சமுதாயத்தை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, மேல்தட்டிலே உள்ளவர்கள், ஒரு 20% என்று வைத்துக்கொள்ளலாம். அவர்களோடு தன்னுடைய வளம், வளர்ச்சி என்று மட்டும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக இரண்டாம் தட்டு என்பது இந்த அரசு ஊழியர்கள் போன்றவர்கள், நடுத்தர வர்க்கம். அவர்களுடைய வாழ்வதற்கு போராடி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த போராட்டம் தான் அவருடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு அடுத்து 3வது தட்டு என்று ஒன்று இருக்கிறது. அது கீழ்த்தட்டு. அது சேரியிலும் குடிசைகளிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அவருடைய சந்தர்ப்பம் கிடையாத மக்கள். அந்த மக்கள் ஏறக்குறைய 50% இருக்கின்றார்கள் இந்த தமிழகத்தில், இந்தியாவில், எல்லா இடத்திலும். அந்த மக்கள் முன்னேறாமல், அந்த மக்களுக்கு போதிய கல்வி இல்லாமல், அந்த மக்களுக்கு போதிய பொருளாதார சீர்திருத்தங்கள், பொருளாதார வளமை இல்லாமல் சமுதாயம் முன்னேறிவிடுமே என்றால் நிச்சயமாக முன்னேறாது. இன்று நடக்கின்ற கொலை, கொள்ளை மற்றும் என்னென்ன நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் அந்த காரியங்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால், அந்த கீழ்த்தட்டு மக்கள் தன்னுடைய வறுமையில் இருக்கின்றார்கள். மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்பதற்காக தவறான வழியிலே செல்கின்றார்கள். அதுக்காக நான் நிறைய கவிதைகளை பற்றி எழுதியிருக்கிறேன். அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் வளர்ச்சி திட்டங்கள் அத்தனையுமே நிறுத்திவிட்டு, வேறு திட்டங்கள் நிறுத்திவிட்டு, ஒரு 5 ஆண்டுகளுக்கு அந்த ஏழை மக்களுக்காக, அந்த கீழ்த்தட்டு மக்களுக்காக ஒரு 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்தி கல்வி பொருளாதாரத்தில் உயர்த்தினால் நிச்சயமாக எல்லோரும் நல்லபடியாக வளமாக வாழலாம். இது போன்ற கொடுமைகள், இது போன்ற தீவிரவாதங்கள் நிச்சயமாக இருக்காது என்ற கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நிச்சயமா சார். கவிதை வடிவு அப்படின்னு நம்ம பேசும்போது உங்களோட அடுத்த நிலையில் நீங்கள் பாடலும் எழுதியிருக்கீங்க. அது ஒரு ஒளிநாடாவும் வெளியிட்டிருக்கீங்க. அப்படின்னும் போது முழுக்க ஒரு பாடல், அதற்கான இசை, அதை முழு வடிவமாக வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்கிட்ட முயற்சிகள் எப்படி நடந்துச்சு சார்? எனக்கு என்னென்னா, எனக்கு பாடல் வடிவில் மக்கள்கிட்ட கொடுத்தா தான் பாமரனுக்கும் போய் சேரும். எப்பொழுதுமே கவிதை என்பது எல்லோரும் வாசிப்பதில்லை, எழுத்துக்களை எல்லோரும் இப்பொழுது நேசிப்பதில்லை. இப்பொழுது கணினி யுகம் ஆகிவிட்டது. ஆக இந்த கணினி யுகத்தில் இவர்களை பற்றி போய் நல்ல கருத்துக்கள் எப்படி சேர வேண்டும் என்று சொன்னால் பாடல் மூலமாக, இசை மூலமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருந்தது. நான் எங்களுடைய கிராமம்
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, அது பக்கத்தில் ஐயனார்குளம் என்ற கிராமத்தில் நான் பிறந்தவன். இன்னும் கிராமத்து மண்ணை ரசிப்பவன். அங்கே ஒவ்வொரு மாதமும் சென்று பள்ளிக்கூட பிள்ளைகளை பார்ப்பேன், மாணவர்களை பார்ப்பேன். அங்கே இருக்க எழுத்து வரிவிலே அவர்களுக்கு பேனாங்கள் மற்ற ஒரு சில உதவிகள்லாம் செய்து வருகிறேன். மரம் நடுவேன். குறிப்பாக அந்த பள்ளி மாணவர்களை அழைத்து எங்கள் பகுதியிலே மரம் நடுவேன். அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு இளைஞமத்தி ஏற்பட்டிருக்கிறது. அந்த சமயத்தில் இந்த விழா காலங்களிலே மாரியம்மனை பற்றி பாடல் போடுவார்கள். பொதுவான பாடலாகத்தான் இருக்கும் மாரியம்மனை பற்றி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு தனியாக ஒரு பாடல் போட வேண்டுமே என்று நினைத்தேன். பாப்பாவட்டி என்ற எங்களுடைய கிராமம், எங்களுடைய மாமா நம்முடைய கிராமம். அங்கே ஒரு ஆச்சி ஒச்சாயி என்று ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு தெய்வ பெண். அந்த பெண்ணை பற்றி அந்த தாய் வடிவத்தை பற்றி நாம் ஒரு கவிதை எழுத வேண்டும் என்று நினைத்தேன். அப்பொழுது கண்ணதாசனை போல ஒரு மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்தே ஒரு கவிதை போட்டால்தான் அது நிற்கும் என்று நினைத்து அந்த விழாவுக்கு பேர் பெட்டி வருது விழா என்று தான் சொல்வார்கள். அப்போ பெட்டி வருது என்றால் ஆட்சியினுடைய அவளுடைய அடையாளங்களை கொண்டு சுமந்து வருவது அந்த பெட்டி. அப்போ அந்த பெட்டியை வைத்து ஒரு பாடல் போட வேண்டும் என்று நினைத்தேன். பெட்டி வருது ஆட்சி பெட்டிடா, இது பாப்பா ஒட்டி 10 தேவர் தெய்வ பெட்டிடா அப்படின்னு ஒரு பாடலை நான் போட்டேன். அந்த பாடல் ஒரு எதிர்பார விதமாக மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. நீங்கள் நம்ப மாட்டீர்கள். 1,00,000 CD ஒளிப்பேழை இன்று இந்தியாவுடன் அதை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற போது எனக்கு ஒரே நாளில் இவ்வளவு பெரிய உச்சியை, இவ்வளவு பெரிய புகழை எங்களுக்கு கொடுத்து விட்டார்களே, இந்த தமிழ் மூலமாக நமக்கு இவ்வளவு பெரிய உயர்வு அடைந்திருக்கும் நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். தொடர்ந்து மறுபடியும் நிறைய பாடல்களை போட ஆரம்பித்தேன். அடுத்தபடியாக எங்கள் மதுரை மாவட்டம் பக்கத்திலே உசிலம்பட்டி பக்கத்தில் பெருங்காமண்ணூர் என்ற ஊர். அந்த ஊரிலே 1920 சுதந்திர போராட்ட காலத்திலே வெள்ளையர்கள் கைரேகை சட்டம் போட்டார்கள். அந்த கைரேகை சட்டத்தை எதிர்த்து 16 பேர் அவர்கள் துப்பாக்கி எதிர்த்து இவர்கள் போராடிய போது சுட்டு கொண்டு விட்டார் வெள்ளையர்கள். அதில் ஒரு மாயக்காரன் என்ற பெண் உள்பட. சரி, இது மனதை மிகவும் பாதித்தது. 1920 வெள்ளைக்காரனை எதிர்த்து இவர்கள் துப்பாக்கியும் எதுவும் இல்லாமல் அவர்களுக்கு ஏற போராடி இருக்கிறார்களே, அந்த வீரத்தை பற்றி எழுத வேண்டும் என்று நினைத்து அப்பொழுது ஒரு பாடல் ஒன்று போட்டேன். பெருங்காமண்ணூரிலே அந்த ஒரு பாடல் சிறப்பான பாடல். அந்த பாடல் ஏறக்குறைய அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து சுதந்திர பாடலாக மக்கள் மேல மதிக்கப்படுகிறது. இப்படி தொடர்ந்து பாடல்கள் மக்களுக்காக எழுத வேண்டும் என்று நினைப்பவன் நான். சினிமாவுக்கு போய் அது வியாபார ரீதியாக போவதை விட மக்களுக்கே நேரடியாக நான் எழுத வேண்டும் என்று தொடர்ந்து எழுதி கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுதும் பாடல்கள் தொடர்ந்து எழுத இருக்கிறேன். நிச்சயமா சார். ஒரு சமூகத்தின் மேல அக்கறை உள்ளவரா நீங்களே முன்னாடி சொன்னீங்க, இந்த மரக்கன்றுகள்லாம் நட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இயற்கை நம்ம விட்டு ரொம்ப தூரம் இப்ப விலகி போயிட்ட ஒரு சூழலை தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறத பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி ஒரு மாணவர்கள் மத்தியிலையும் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த சமூக அக்கறை உள்ளவரா நீங்க செஞ்சுட்டு இருக்கிற மற்ற பணிகள்? அது நான் சொன்னேன். அதாவது எழுதுவது, அறிவுரை சொல்லுவது, பேசுவது அத்தனையுமே படித்தவர்களை போய் சேர்க்கிறது. ஒரு கவிதை, ஒரு எழுத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சமூக சேவை செய்ய வேண்டும். அந்த சேவை மக்களுக்கு பொது தொண்டாக அங்கே செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த எழுத்து நிற்கும். எனக்கு தெரிந்தவரை பாரதி மிகப்பெரிய எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் அவருடைய எழுத்து வீச்சு மக்கள் மத்தியில் இன்றும் நிலைத்து நிற்குது என்றால் சுதந்திர போராட்டத்திற்காக தான் பாடிய பாடல்கள் இன்றும் நிலைத்திருக்கிறது. அந்த பாடல் வீரமான பாடல்களால் தான் பாரதியினுடைய பாடல்கள் நிற்கிறது. டால்ஸ்டாய் என்ற ரஷ்ய கவிஞர் மிகப்பெரிய கவிஞர். அந்த கவிஞர் தான் வாழ்ந்த காலத்திலே மிகப்பெரிய ஒரு சோதனை ஏற்பட்டது. அந்த ரஷ்ய பகுதியிலே ஏறக்குறைய ஒரு 10,000 குடும்பங்களை ரஷ்ய அரசாங்கம் எந்த உதவியும் செய்யாமல் வெளியேற்ற ஆரம்பித்தது. அப்பொழுது டால்ஸ்டாய் ரீசரக்ஷன் என்ற ஒரு புத்தகத்தை எழுதி அதன் மூலம் 70,000 ரூபிள்ஸ்களை அந்த மக்களுக்காக செய்து அந்த மக்களுக்கு வரியை கட்டி அவர்களுக்கு உதவி செய்தார். இப்படி பெரிய பெரிய கவிஞரெல்லாம், ரவீந்திரநாத் தாகூர் எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய கவிஞர், இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்றவர். அவர் தன்னுடைய சொத்துக்கள்லாம் விற்று ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். அந்த பல்கலைக்கழகம் மூலமாக மக்களுக்கு மிகப்பெரிய சேவை செய்தார். இன்றும் கூட அந்த பல்கலைக்கழகம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. ரவீந்திரநாத்துடைய எழுத்துக்கள் நிச்சயமாக இன்றும் நின்று கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு எழுத்தாளனுடைய எழுத்து, அவனுடைய படைப்பு நிற்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பொது தொண்டு செய்ய வேண்டும், மக்களை நேரடியாக அடைய வேண்டும். அந்த அடிப்படையில் எங்கள் ஊர் கிராமத்துக்கு சென்றால் நான் மரம் நடுகிறேன். மாணவர்களை, இளைஞர்களை அழைத்து
அங்கே மரநடு விழா என்று உருவாக்கி எல்லாரிலும் ஒரு மரத்தை நட வைத்து, இதில் குறிப்பாக மரம் நடுவது மட்டும் பெருமை அல்ல, இதில் ஒரு நுணுக்கம் இருக்கிறது. மரம் நட்டு விட்டு வந்து விட்டால் ஒரு மாதத்தில் மரம் கருகிவிடும், செத்துவிடும். இது எப்படி காப்பாற்றுவது என்று ஒரு நுணுக்கம் இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்றால் 50 மரங்களை நட்டு அங்கே இருக்க கிராமத்தில் ஒருவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து, அவருக்கு உதவியும் கொடுத்து, இதை நீங்கள் செய்ய வேண்டும். 50 மரங்களையும் 6 மாதம் வரை ஒரு வருடம் இதை காப்பாற்ற வேண்டும், அது உங்களுடைய பொறுப்பு என்று அதுக்கு பின்னால் எனக்கு அனுபவத்திலே நான் தெரிந்து கொண்டேன். மரம் நட்டு விட்ட பின்னால் 1 மாதம் கழித்து அந்த மரம் இருக்காது. அதை பாதுகாக்க வேண்டியதுதான் மிக முக்கியம். அந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஒருவன் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக மரம் வளர்த்து விடலாம். அந்த அனுபவத்தை கொண்டு இப்பொழுது செய்து கொண்டுகிறேன். அவர் கூட நடிகர் விவேக் கூட அவர் சொல்லுவார், எங்கெல்லாம் இந்த சுற்றுப்புற சுவர் இருக்கிறதோ, பள்ளி நிர்வாகம் இருக்கிறதோ, அங்கே தான் நட்டு கொண்டு இருக்கிறேன் என்றால் அப்பொழுது தான் வளர்க்க முடியும் என்று. அப்படிப்பட்ட ஒரு செயலை தொடர்ந்து 1,00,000 மரக்கன்றுகள் நடுவதற்கு இப்பொழுது ஒரு பாதியை நட்டு விட்ட 50,000 மரம் தொடர்ந்து நட்டு கொண்டு இருக்கிறேன். இளைஞர் மத்தியிலும் மாணவர் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதேபோல் மாணவர்கள் படிப்பதற்கு ஒரு புத்தகம் நிலைய வேண்டும், ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் என்று நினைத்து எங்கள் கிராமத்தை என்னுடைய சொந்த இடத்திலே ஒரு புத்தக நிலையம், ஒரு நூல் நிலையம் ஆரம்பிப்பதற்கு எல்லா ஏற்பாடும் செய்து கொண்டு இருக்கின்றேன். இப்படி சமுதாயத்தின் மத்தியிலே ஒரு அக்கறையோடு நாம் இருந்தவரை செயல்பட வேண்டும். அப்படி தான் நம் எழுத்துக்கும் நம்முடைய அறிவுரைக்கும் மரியாதை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தமிழ் மொழி மீதும் உங்களுக்கு அதீத ஒரு அக்கறை உண்டு. நம்மளோட மொழி சார்ந்த ஒரு சிறப்புகளையும் இன்னைக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியமான சூழல். ஒரு தமிழ் மொழி பற்றாளராக நீங்கள் மொழியை பற்றி எப்படி பார்க்குறீங்க சார்? மொழியை பற்றி தான், மொழியினுடைய தாக்கம் தான் எனக்கு அதிகம். நான் எழுத ஆரம்பித்த பின்னால் மொழியின் வரலாறு, தமிழ் மொழியின் வரலாறு படிக்கும்போது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். காரணம், அதாவது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிழடா என்றான் நாமக்கல் கவிஞர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றார் பாரதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றார் பாரதிதாசன். என்று பிறந்த நல் என்று உணராத இயல்பு நல் என்றது சங்கத்தமிழ். அதாவது இந்த தமிழை பற்றி பெருமையை பற்றி சொல்லி போனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இப்படி தமிழுக்கு என்ன பெருமை மற்ற மொழிகளை விட என்று சொன்னால், தமிழ் ஏறக்குறைய ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியது என்று சொல்லப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவம் வந்திருக்கிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியம் வந்திருக்கிறது. தொல்காப்பியமே பொருள் அதிகாரம், எழுத்ததிகாரம் என்று பகுக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மொழி இலக்கணம் சொல்லப்பட்டு இருந்தால் நிச்சயமாக அது ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியிருக்க வேண்டும், 5000 ஆண்டுகளுக்கு தோன்றியிருக்க வேண்டும். இப்பொழுது லெமுரியா கண்டத்திலே வாழ்ந்த நம்முடைய தமிழர்களை பற்றி ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆராய்ந்து கொண்டு இருக்கும்போது அது அவர்கள் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பண்பாடு, நல்ல கல்வி, நல்ல ஒரு சுகாதாரம், நல்ல ஒரு கலாச்சாரத்தோடு கட்டிடக்கலை தெரிந்து விவசாயம் சிறப்பாக செய்திருக்கார் என்று இப்பொழுது அறிக்கைகள் வந்து கொண்டு இருக்கின்றன, ஆய்வு அறிக்கைகள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஆக தமிழன் தான் மூத்தவன், தமிழன் தான் லெமுரிய கண்டத்தில் முதலாக தோன்றியவன் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு ஆதாரத்தை ஒரு 2 வருடத்துக்கு முன்னால் ஆஸ்திரியாவில் இருந்து ஒரு விஞ்ஞானிகள் வந்திருந்தார்கள். அந்த விஞ்ஞானிகள் மதுரை மாவட்டத்துக்கு சென்று, நெல்லை மாவட்டம், எல்லா மாவட்டத்துக்கும் சென்று இந்த இனம் எப்படி உருவாகியிருக்க வேண்டும், எங்கிருந்து தோன்றியிருக்க வேண்டும் என்று அந்த பரிணாம வளர்ச்சியை எடுக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது உசிலம்பட்டி பக்கத்திலே மாயாண்டி என்பவனுடைய ஒரு அணுவை எடுத்தார்கள், அவருடைய இரத்த அணுவை எடுத்தார்கள். அவனுடைய அணுவும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குரங்கின் அணுவும் இரண்டும் ஒன்றாக இருப்பதாக ஒத்துக்கொண்டு அதை பார்த்து மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் இன்று அது ஆய்வு அறிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இது ஏறக்குறைய 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் இங்கு தான் தோன்றினான், மனிதன் இங்கு தான் வாழ்ந்திருக்கிறான் என்று ஆதாரப்பூர்வமாக தமிழனை முதல் மனிதன் என்று இங்கே காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். நிச்சயமாக அதுதான் உண்மை. நிச்சயமாக தமிழுடைய செழிவு, தமிழுடைய தொன்மை, தமிழுடைய நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள், 10 பாட்டு 8 தொகை, இப்படி நிறைய இருக்குது. அப்படிப்பட்ட இந்த தமிழ் நிச்சயமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். மற்ற மொழிகளுக்கு நிச்சயமாக ஒரு தாய்மொழியாக இருந்து கொண்டே இருக்கும். இன்று இருக்கக்கூடிய 6000 மொழிகளிலே 6 மொழி தான் செம்மொழி என்று சொல்லப்படுகிறது. அந்த 6 மொழிகளிலே தமிழ் மொழியும் ஒன்று என்பது நமக்கு மிகப்பெரிய பெருமை. தமிழை படிக்க வேண்டும். அது குறிப்பாக திருக்குறள் தான் உலகத்திலே மிக சிறந்த ஒரு மொழி, தமிழனுக்கு ஒரு அடையாளம். உலகத்தில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் ஒரு தராசிலையும் திருக்குறளையும் ஒரு தராசிலையும் வைத்தால் திருக்குறள் பக்கம் தான் இழுக்கும்.
அப்படிப்பட்ட உயர்ந்த நெறிகளை கொண்டது திருக்குறள். திருக்குறளை பரப்புவதற்கும் திருக்குறளை பற்றி நான் அதிகமாக செய்து கொண்டு வருகிறேன். அது மிகப்பெரிய ஒரு நல்ல மனித நேயம் கொண்ட ஒரு நல்ல நெறி, நல்ல பணி. கண்டிப்பாக சார். ஒரு சமுதாயத்தின் மேலே அக்கறை இருக்கிறவரா, மொழி மீது உள்ள பற்றாளரா, ஒரு கவிஞரா இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் இன்றைக்கு இருக்க இளைய தலைமுறை நிச்சயமாக நல்ல ஒரு எண்ணத்தோடும் நல்ல விழிப்போடும் நல்ல ஒரு அறிவோடும் நிச்சயமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல அறிவு நிறைய தேடல் நிறைய இருக்கின்றது. அந்த தேடல் எப்படி இருக்குது என்றால் வேறு வழியில் போய் கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது கணினி யுகத்தில் சென்று அதை தன்னுடைய காலத்தை வீணாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். என்னதான் கணினி மூலமாக நீங்கள் கற்றாலும் புத்தகங்களை படிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே புத்தகங்களை படிக்க வேண்டும். புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக நீங்கள் எழுத்தாற்றலை உருவாக்கி கொள்ள வேண்டும். எழுத்தாற்றல் ஒரு தமிழ் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், நமக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தமிழ் மூலம் திருக்குறள் படிப்பதன் மூலமாக நிச்சயமாக ஒரு மனிதன் பெரிய மனிதனாக வர முடியும். வள்ளுவர் சொல்லுவார், அது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்வார். அப்படி ஒரு மனிதனாக இருந்தவன் தெய்வமாக கூட வர முடியும் என்றால் வள்ளுவத்தை பின்பற்றினால் நிச்சயமாக ஒரு அறநெறி ஒழுக்கம் உள்ள ஒரு சிறந்த மனிதனாக வர முடியும். இல்வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி. அப்படிப்பட்ட தத்துவத்தை திருக்குறளை போன்று எந்த மொழியிலும் இது போன்ற ஒரு நூல் இல்லை, அறநூல் இல்லை. அதை மக்கள் படிக்க வேண்டும். இளைஞர் மத்தியில் அதை சேர்க்க வேண்டும். இளைஞர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இளைஞர்கள் இப்பொழுது கணினி வந்தாலும் கூட அந்த கணினி யுகத்திலே எவ்வளோ வாட்ஸ்அப் நிறைய வந்திருக்கிறது. அது மூலமாக நம்முடைய நிச்சயமாக தமிழை வளர்க்க முடியும். தமிழுடைய அறநெறிகளை தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு இளைஞராக நிச்சயம் வர முடியும். அவருடைய நல்ல ஆக்கசக்தி நிறைய இருக்கிறது. நிச்சயமாக தமிழன் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து நிச்சயமாக பேர் சொல்லக்கூடிய அளவு இருப்பார்கள். அந்த தாக்கம் இருக்கிறது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். அதாவது இப்பொழுது மக்கள் மத்தியிலே கிராமப்புறங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் மத்தியிலே ஒரு தீய பழக்கம் உருவாகி கொண்டு இருக்கிறது. என்ன பழக்கம் என்றால் மது அருந்துதல். என்றால் மதுக்கடைகள் ஒவ்வொரு கிராமந்தோறும் இன்னும் மதுக்கடைகள் ஆகிவிட்டது. அதனால் மது அருந்துவதற்கு அவர்கள் வழக்கமாக அருந்தி ஒரு சில திருவிழாக்கள் எல்லா ஒரு விசேஷ காலம் இருந்தாலும் மது அருந்த ஆரம்பிக்கிறார்கள். அது ஒரு நாகரிகமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இது தடுக்கப்பட வேண்டும், இது குறைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இளைஞர் சமுதாயம், நாளைய சமுதாயம் நிச்சயமாக அது அதுதான் இந்தியாவை நாம் நம்பியிருக்கிறோம். நாளைய சமுதாயம் அவருடைய விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்கள் கொடுங்கள் உங்கள் நாட்டை திருத்தி காமிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் 100 இளைஞர்களை கூப்பிட்டால் 10 இளைஞர்கள் தான் தேர்வாருவார்கள். 100க்கு 90%, 80% அளவுக்கு மது அருந்தக்கூடிய இளைஞர்களாக இருக்கின்றார்கள். இது மாணவர் மத்தியிலும் இந்த நச்சு போய் கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக இது தடுக்கப்பட வேண்டும். மதுவிலக்கை கண்டிப்பாக கொண்டு வந்தால் நிச்சயமாக இது சிறப்பாக இருக்கும். பொதுவாக கிராமத்து பகுதியில் அவர் உழைத்தவன் ஒரு 500 ரூபாய் 400 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு சம்பளமாக உழைக்கிறான். அதில் 400 ரூபாய் குடித்து விட்டு பின்பு 10 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு போனால் என்ன செய்ய முடியும்? அப்போ வறுமை மேல் வறுமை அதிகமாகிறது. அப்பொழுது அந்த சமுதாயம் ஒரு பின்தள்ளப்படுகிறது, எங்கேயோ ஒரு நரகத்தில் தள்ளப்படுகிறது. இளைஞர்களை நிச்சயமாக அது பாதிக்கிறது. அதுதான் மிகப்பெரிய வேதனை. முதியவர்கள் ஒரு 40-50 காலம் தாண்டி விட்டார்கள், வயது தாண்டி விட்டார்கள் என்றால் இளைஞர் இந்த சமுதாயத்தை பார்க்க வேண்டியவர்கள். இளைஞரை நம்பிதான் இந்தியா, உலகம், தமிழ் எல்லாமே இருக்கின்றது. அந்த இளைஞர் மத்தியில் இந்த தீய பழக்கத்தை ஒழிக்கப்பட வேண்டும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து அதை நடத்த வேண்டும். இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. அது நிச்சயமாக வெற்றியடைய வேண்டும். என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா சார். ஒரு கவிஞரா, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவரா, மொழி ஆர்வலரா, இந்த சமுதாயம் எப்படி போயிட்டுருக்கு, இந்த இளைஞர்களோட போக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு உங்களோட அனுபவத்தை சொன்னீங்க. உங்களோட முதல் படைப்பு உருவான விதம், உங்களை ஈர்த்த கவிஞர்கள், நீங்கள் முன்வைக்கிற இந்த சமுதாயத்தை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, அதை கவிதை மூலமாக நீங்கள் எப்படி கொண்டு வந்துட்டுருக்கீங்க. இன்னும் பாமர மக்களுக்கும் இது போய் சேரணும் அப்படின்னா பாடல் வடிவத்தில் இருந்தால் அது ரொம்ப எளிமையாக போய் சேரும் அப்படின்றதுக்காக அந்த நிலையிலையும் உங்களோட பயணத்தை தொடர்ந்து இருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா.